சூப்பர் ஸ்வீட்டான ஹெல்த்தியான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால், நெய், முந்திரி, பாதாம், சர்க்கரை, கேரட்டு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எது எவ்வளோ அளவு போடணும்னு நான் செய்யும் போது சொல்கிறேன். கடாய் வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு அதில் முந்திரி, பாதாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக போடாதீங்க, வாய்க்கு மாட்டி கடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது நல்லா சவந்து வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க மெஷரிங் கப்பை வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் கேரட் எடுத்துருக்கேன். அதே கப்லேயே நான் எல்லா அளவுகளையும் சொல்கிறேன். 2 கப் கேரட் எடுத்துக்கிறேன். அந்த நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்த அந்த நெய்யிலே கேரட்டை கொஞ்சம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகட்டும். 1 கப் கேரட்க்கு 1 கப் பால். நான் 2 கப் கேரட் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் அதிகமானால் கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க, கேரட்டோட பச்சை வாசனை போகாது. நம்ம 2.5 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்னா இந்த பால் வந்து வற்றி வர்றதுக்கு தானே லேட் ஆகும், தவிர டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த பால் வற்றி வந்தோடனே சர்க்கரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சர்க்கரை போட்டோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திரும்பியும் ட்ரை பண்ணுற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கெட்டியாகி வரும். கேரட்டில் நல்லா தானாகவே வெந்து குழஞ்சிருக்கும். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய்யை தூக்கலாக விட்டு நல்லா கலரிக்கிட்டே இருந்தோன்னா சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.